சென்னை சைதாப்பேட்டை அடுக்குமாடி குடியிருப்பில் தாயும் மகளும் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலையாளி கைதாகியிருக்கிறார். அதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக கொலையாளியை எங்கு வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர்? அவர் யார்? சைதாப்பேட்டை கேபி கோவில் தெருவில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தவர்களான தாய் மகள் ஹேமலதா மற்றும் ஜெயலட்சுமி இரண்டு பேரும் நேற்று வீட்டில் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த கொலை சம்பவம் குறித்து சைதாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தினார்கள். அவரது மகன் ஹேமலதாவின் மகன் பாலமுருகன் தலைமறைவாகி இருந்தார். அவரது செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. நேற்று இரவு முழுவதும் அவரை தேடினார்கள். இந்த நிலையில் இன்று காலை கேளம்பாக்கம் பகுதியில் வைத்து பாலமுருகனை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் விசாரணை நடத்தியதில் அவர்தான் தாய் மகள் இரண்டு பேரையும் கொலை செய்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பாலமுருகன் தரமணியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் சாப்ட்வேர் நிறுவனத்தில் என்ஜினியராக பணிபுரிந்து வருகிறார். நேற்று மதிய வேளையில் அவர் தாயான ஹேமலதா மற்றும் சகோதரி ஜெயலட்சுமியை கொலை செய்துவிட்டு வீட்டிலிருந்து சென்றிருக்கிறார். கோவளம் கடற்கரையில் அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் அவர் தற்கொலை செய்யவில்லை. கேளம்பாக்கத்தில் வைத்து இன்று காலையில் வைத்து சைதாப்பேட்டை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக இவரது தந்தையான சண்முகம் உடல்நலக் குறைவு காரணமாக இறந்திருக்கிறார். அவர் மெட்ரோ நிர்வாக அதிகாரியாக பணிபுரிந்திருக்கிறார். இந்த நிலையில் அவர் சைதாப்பேட்டையிலிருந்து வேறொரு பகுதிக்கு வீடு குடிபெயர்ந்திருக்கிறாங்க. இந்த நிலையில தந்தை இறந்த சோகத்தின் காரணமாக அவர் 2 முறை தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் மன அழுத்தம் காரணமாகவும் அவர் இருந்திருக்கிறார். அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்று தாய் மகள் 2 பேரையும் கொலை செய்துவிட்டு அவர் கேளம்பாக்கம் தப்பி சென்றிருக்கிறார். கேளம்பாக்கத்தில் வைத்து சைதாப்பேட்டை போலீசார் அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்த பாலமுருகனிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இன்று மாலைக்குள் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்றுதான் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.